சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லிட்டே இருக்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு உங்களை இங்க வர சொன்னது? நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரோ தான் இவங்களுக்கு நாம இங்க இருக்கோம்னு சொல்லிருக்காங்க. என் குடும்பத்தாளுங்க யாருமே என் பேச்ச மீற மாட்டாங்க. ஆனா புதுசா வந்திருக்கிற யாரோ தான் என் குடும்பத்தோட வழக்கத்தை மீற பாக்குறாங்க. அது கொஞ்சம் கூட நல்லதில்லை. நானும் ஏதோ போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கேன். எனக்கு பிடிக்காத செஞ்சா நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். என்னங்க ஐயா, இப்ப என்ன நடந்துச்சு நீ இவ்ளோ கோவப்படுற? நாம இன்னைக்கு பொங்கல் வைக்கிறோம்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி கரெக்டா இந்த நேரத்துக்கு வந்திருக்காங்க? இவங்க எல்லாரும் வந்திருக்கிறத பார்த்தா தற்செயலா வந்த மாதிரி தெரியல. முன்கூட்டியே நல்லா பேசி வச்சுக்கிட்டு என் கூட உறவாட வந்திருக்காங்க. இந்த குடும்பத்தாளுங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்ன மீறி எனக்கு பிடிக்காத யாராவது செஞ்சீங்கன்னா அவங்கள ஈவு இறக்கம் பார்க்காம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். யார் சொல்லி நாங்க வரலனே, நாங்களா தான் வந்தோம். நாங்க வந்த நேரம் கோவில உங்களை பார்த்துட்டேன், அது போதும் எனக்கு. நாங்க பொங்கல் வச்சுட்டு இங்க இருந்து போயிடுறோம். முடியவே முடியாது. இப்ப எங்களை தவிர வேற யாரும் பொங்கல் வைக்க கூடாது. நாங்க பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் வேற யார் வேணா வச்சுக்கிட்டோம். ஐயா என்னையா அது? பொங்க தானையா, வச்சு கும்பிட்டு போட்டு விடியா. முடியாது சித்தி. இன்னைக்கு கோவில்ல பொங்கல் வைக்கணும்னு ஒன்னா வருவாங்க, அப்புறம் நாளைக்கு வீட்டுல ஒன்னா சமைச்சு சாப்பிடணும்னு வருவாங்க, அப்புறம் வீட்டுல தங்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? இத்தனை வருஷம் நான் பட்ட அசிங்கத்தை எல்லாம் மறந்துட்டு அவ கூட உறவாட சொல்றீங்களா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அவளுக்கும் எனக்கும் அண்ணன் தங்கச்சிங்கிற உறவே கிடையாது. என்ன மீறி ஏதாவது செய்யணும்னு நினைச்சாங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நாம பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் அவங்கள பொங்கல் வைக்க சொல்லுங்க சித்தே. அத்த, நீங்க பொங்கல் வச்சு போனதுக்கு அப்புறம் நாங்க வச்சுக்கிறோம். ஓகே, அது வரைக்கும் நாங்க அந்த பக்கம் இருக்கோம். நீங்க பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க சாமி கும்பிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க யாருக்காகவும் எங்கேயும் வெயிட் பண்ண வேண்டாம். வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போங்க. இது கோவில். அந்த அம்மனுக்கு நாம ஒண்ணுதான். அண்ணன் தங்கச்சின்ற உறவெல்லாம் கோவிலுக்கு வெளியே வச்சுக்கங்க. பொங்க வச்சு சாமி கும்பிடணும்னு வந்துட்டு அதை செய்யாம திரும்பி போனா அம்மனோட கோவத்துக்கு நாம தான் ஆளாகணும். அந்த பாவம் உங்களை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தையும் வந்து பாதிக்கும். எங்களுக்கு எதுக்குங்க அந்த பாவம் எல்லாம்? ஏதோ வந்துட்டீங்க, சாமி கும்பிட்டுட்டு போங்க. சித்தே, நான் சொல்லிட்டே இருக்கேன். இவன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இவதான் எனக்கு வேண்டாதவள் ஆயிட்டால, அப்புறம் எதுக்கு இங்க வர? அவளை போ சொல்லுங்க. அவங்கிட்ட சொல்லுங்க, எப்பவுமே எல்லார்கிட்டையும் கோவப்பட்டு பேசிட்டு இருக்க கூடாது. நாங்க எங்கேயோ மிச்சம் வச்ச கோவமும் பழியும் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மள பழி வாங்க வந்திருக்கு. ஏதோ அம்மன் புண்ணியத்துல நம்ம யாருக்கும் ஒண்ணும் ஆகல. எல்லா நேரமும் நல்ல நேரமாவே இருக்காது. ஒரு சில கெட்ட நேரத்தையும் நம்ம சந்திச்சாகணும். அந்த கெட்ட நேரத்துல நமக்கு நல்லது நடக்கலைனாலும் கெட்டது நடக்காம பாத்துக்கணும். இப்படி எல்லாரையும் வேணா வேணான்னு தூக்கி எறிஞ்சுக்கிட்டு இருந்தா கடைசியில எல்லாருமே வேண்டாதவங்களை ஆயிடுவாங்க. இவங்களை இத்தனை வருஷம் தங்கச்சி இல்லைன்னு தள்ளி வச்சதே பெரிய தப்பு. இன்னமும் அதே தப்பு செஞ்சு என்னத்தை தான் சாதிச்சிட போறான்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்து இருந்தா இவனால யாரையும் இப்படி வெறுக்கவும் முடியாது, பிடிச்சவங்க கூட வாழவும் முடியாது. இருக்கிற வரைக்கும் கூட இருக்கிறவங்கள சந்தோஷமா பாத்துக்கிட்டாலே போதும். நம்ம போனதுக்கு அப்புறமா நம்மளை மதிப்பாங்க. அவங்கள மிரட்டி விரட்டுறதுக்கு பதிலா கூப்பிட்டு பொங்க வைக்க சொல்லுங்க. அவங்க இங்க பொங்க வச்சா இவன் மரியாதை ஒண்ணும் குறைஞ்சிராது. நாம வேணும்னு நினைக்கிறவங்கள மதிக்க சொல்லுங்க. அத்தை, நீங்க வந்து பொங்க வைங்க. அவன் எதுவும் சொல்ல மாட்டான். வாங்க. மாமா சொல்லிட்டாரு, வைங்க வைங்க.